ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இருக்கிறது பெரியபாளையத்தில் இருக்கிற ஸ்ரீ பவானி அம்மன் கோவில். இந்த கோவிலில் தான் நாம் இப்போ இருக்கோம். இந்த கோவிலை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இந்த கோவிலை பற்றின சில முக்கியமான தகவல்கள் உங்களுக்காக. ஃபர்ஸ்ட் இந்த கோவிலுக்கு எப்படி போகலாம்னா, கோயம்பேடுலேருந்து பெரியபாளையத்துக்கு ஃப்ரீக்வெண்ட்டான பஸ் சர்வீஸ் இருக்குங்க. நீங்கள் பெரியபாளையம் போயிட்டு பெரியபாளையத்திலிருந்து இந்த கோவிலுக்கு ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் வாக் பண்ணி போனாலே இந்த கோவிலுக்கு ரீச் ஆகிடலாம். அப்படி இல்லைன்னா இந்த பெரியபாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த கோவிலுக்கு ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டி இருக்குது. இந்த கோவில் காலையில் 5:30 மணிலிருந்து ஈவினிங் 8 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். சண்டேஸில் காலையில் 4 மணிலிருந்து ஈவினிங் 9:30 மணி வரைக்கும் இந்த கோவில் ஓப்பனில் இருக்கும். இந்த கோவிலில் ஃப்ரீ தர்ஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் என்ட்ரி டிக்கெட் வந்து 30 ரூபா டிக்கெட் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா டிக்கெட். இந்த மாதிரி 3 தர்ஷனம் இருக்குது. இந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே கோவிலோட கார் பார்க்கிங் இருக்குது. இந்த கோவிலை வந்து பார்த்தீங்கன்னா கோவிலை சுற்றி இப்போ நிறைய பில்டிங்கும் கார் பார்க்கிங்கும் ஃபுல்லாகவே ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் வந்து கொஞ்சம் கன்செஸ்டடாக தான் இருக்குது. இந்த கோவிலில் சண்டேஸில் ரொம்ப கூட்டமாக இருக்கும். அதுவும் காலையில் 10 மணிலிருந்து மதியம் 1 மணி வரைக்கும் ரொம்ப க்ரௌடாக இருக்கும். இந்த கோவிலில் நேர்த்திக்கடன் செலுத்துவதற்காக கோழிகளை வாங்கி விடுவாங்க. அதுக்கப்புறமா நிறைய பேர் வேப்பஞ்சல் கொடுப்பாங்க. இது ரெண்டுமே இந்த கோவிலோட தனித்துவமான ஒரு சிறப்பு. இந்த கோவிலோட மற்றும் ஒரு தனித்துவமான சிறப்பு என்னன்னா, இந்த கோவிலுக்கு வரவங்க சாமியை பார்த்து தரிசனத்தெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா பக்கத்திலேயே ஒரு கோழி வாங்கி அந்த கோழி அங்கேயே அடித்து அங்கேயே சமைச்சு சாப்பிட்டு வருவாங்க. அந்த சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு பக்கத்தில் சமைச்சா அந்த சாப்பாடோட ருசி வந்து வேற லெவலில் சூப்பராக இருக்குங்க. நாங்களாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது அப்படி தான் பண்ணுவோம். குடும்பத்தோடு வருவோம். இந்த கோவிலுக்கு வந்து சாமியெல்லாம் கும்பிடுவோம். சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஒரு கோழி வாங்கி பக்கத்துலேயே அம்மா வந்து சமைப்பாங்க. அந்த கோழியை வந்து சமைச்சு சாதம் வடிச்சிட்டு அந்த சாதம் போட்டு குழம்பு சாப்பிடுவோம். அது வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். அதுவும் ஆடி மாதத்தில் இந்த கோவிலுக்கு போகிறப்போ நீங்கள் நிறைய அந்த மாதிரி பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் இந்த கோவிலுக்கு ஆல்ரெடி போயிருந்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆடி மாதத்தில் இந்த கோவிலில் ரொம்பவே கூட்டம் அதிகமாக இருக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிற டாட்டா. நீங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க.